வணக்கங்க. சந்திரசேகர் பேசுறேன். ரொம்ப நாளா ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. தூங்கும்போது வலது பக்கம் தூங்கணுமா? இடது பக்கம் படுத்து தூங்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம். தூங்குற வரைக்கும் தாங்க இதெல்லாம். தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க எந்த பக்கம் படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால தூக்கம் என்பது முழுக்க முழுக்க இறைவனோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க இங்க சொல்லிட்டு இருக்கிற மாரி நீங்க ரைட் சைட்ல படுங்க, லெஃப்ட் சைட் படுங்க அதெல்லாம் 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் வொர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால இந்த மாரியான சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு மனச கெடுத்துக்காம, உடம்பு கெடுத்துக்காம, நேச்சுரலா உங்களுக்கு எந்த உங்களுடைய உணர்வு சொல்றத நீங்க கவனிங்க. உங்க உணர்வு எந்த பக்கம் படுத்து தூங்கணும்னு சொல்லுதோ அந்த பக்கம் படுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா தூங்கிடுவீங்க. நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் உடம்பு எந்தெந்த ஸ்டைல்ல என்னென்ன மோட்ல படுத்துக்கணுமோ அது தானா செஞ்சிரும். ஸோ அத பத்தி நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டாம். தாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். ம்? அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். நல்ல தூக்கம் வேணும் ஆண்டவா அப்படின்னு சாமி கும்பிட்டு காலையில தூங்கி எந்திரிங்க. இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு நைட்டு தூங்குனவங்க காலையில எந்திரிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த நல்ல தூக்கத்துக்கு நன்றி செலுத்தி நல்லபடியா தூங்குங்க.